ஓம் சுரவரவர்ஷிணி துர்தரதர்ஷிணி துர்முகமர்ஷிணி கர்ஷரதே திரிபுவன போஷிணி சங்கரதோஷிணி கில்பிஜமோஜினி கோஜரதே தனுஜதி ரோஜினி திதிசுத போதினி துர்மத போஜினி சிந்துனுதே ஜய ஜய கே மகிஷாசுரமர்தினி ரம்யகபர்தினி சைலசுதே ரம்யகபர்தினி சைலசுதே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான பராபவ வருஷம் ஆடி மாதம் 18ஆம் நாள் 3/8/2026 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்களையும் வழிபட்டு பெற்றோர்கள் பெரியோர்களுடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமைந்துவிடும். இன்று சோமவாரம் என்கின்ற திங்கட்கிழமை. ஆசாரசீராக ஆலயங்களிலே சென்று வழிபாடு செய்யக்கூடியவர்கள் ஆலய வழிபாடுகளையும் செய்து இப்பொழுது இந்த ஆடி மாதத்திலே பல்வேறு சிறப்பான பூஜைகள், வழிபாடுகள், உற்சவங்கள், விரத அனுஷ்டானங்கள், பிதிர்க்கடங்கள் என்று பல சிறப்புகள் இந்த ஆடி மாதத்திலே. இந்த ஆடி மாதத்திலே வருகின்ற ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகள் அம்பாளுக்கு சிறப்பான ராகு கால துர்கா பூஜை வழிபாடுகள் செய்யப்படுவது. பொதுவாக நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை, இந்த ஆடி மாதத்தினுடைய 3வது செவ்வாய்க்கிழமை. இவ்வாறு இந்த ஆடி செவ்வாயிலே இந்த ராகு கால துர்கா பூஜை செய்து கொள்ளுகின்ற பொழுது ஜாதக ரீதியாக ஏற்படுகின்ற செவ்வாய் தோஷம், மாங்கல்ய தோஷம், புத்திர தோஷம், நாகதோஷம், சர்ப்பதோஷம் இவையெல்லாம் விலகி இந்த திருமண தடைகள் எல்லாம் நீங்கக்கூடியது. இதெல்லாம் முன்னோர்கள் நம்பிக்கை அடிப்படையில் இவ்வாறான பிரார்த்தனைகளை செய்து வழிபாடுகளை செய்து அம்பாளுக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ளுவது, அதே போல் அம்பாளுக்கு பால் இளநீர் அபிஷேகங்கள் செய்து கொள்வது, பொங்கல் வைத்து வழிபாடு செய்து கொள்வது, இவை எல்லாமே இந்த ஆடி மாதம் பூராமே செய்து கொள்ளலாம். அந்த வகையிலே இந்த நாளைய தினம் ஆடி செவ்வாய் அம்பாளை நாம் வழிபாடு செய்வதோடு இன்றைய தினம் பல்வேறு ஆலயங்களிலே இந்த உற்சவங்கள் ஆரம்பமாகி நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே வட மாகாணத்திலே சரித்திர பிரசித்தி பெற்ற மாவைக்கந்தன் மாவட்டபுரம் கந்தசுவாமியார் ஆலயத்தினுடைய இந்த வருடாந்த மகோத்சவம் ஆரம்பமாகி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதே போல கனடா மாநகரிலே பிக்கரிங்ஸ் என்ற பதியிலே அருள்ஜோதி சிவன் ஆலயம் என்கின்றதாகிய சிவன் ஆலயத்தினுடைய இந்த வருடாந்த மகோத்சவத்திலே இன்றைய தினம் 3ஆம் தேதி திங்கட்கிழமை திருக்கல்யாண உற்சவம், சுவாமிக்கு திருக்கல்யாண மகோத்சவம். இவ்வாறு சிறப்பு உற்சவ வழிபாடு காலங்களிலே நாமும் சென்று பிரார்த்தனை செய்வது. அதே போல கனடா மாநகரிலே கோன்வால் சிவன் ஆலயம் என்கின்றதாகி அந்த ஆலயத்திலே இந்த உற்சவம் நேற்றைய தினம் கொடியேற்றத்தோடு ஆரம்பமாகி இன்று 2வது நாள் உற்சவம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எதிர் வருகின்ற 9ஆம் தேதி சப்பரத திருவிழா, 10ஆம் தேதி தேர் திருவிழா, 11ஆம் தேதி தீர்த்த திருவிழா, 12ஆம் தேதி பூங்காவன திருவிழா என்று சிறப்பாக இந்த கோன்வால் என்கின்ற பதியிலே கோவில் கொண்டுள்ள சிவன் ஆலயத்திலே இந்த உற்சவங்கள் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அவ்வாறு அந்த உற்சவ காலங்களே நாம் சென்று பிரார்த்தனைகள் செய்வது, வழிபாடுகள் செய்வது, நேர்த்திக்கடன்கள் நிறைவேற்றுவது இவை எல்லாமே ஒரு சிறப்பை தரக்கூடிய வகையிலே அமைந்திருப்பது.
இந்த ஆடி மாதத்தில் பல சிறப்புகளோடு ஆடிப்பூர மகோற்சவங்கள் ஆரம்பமாகின்ற ஆலயங்களிலே நாளை மறுநாள் 5ஆம் திகதி மகோற்சவங்கள் ஆரம்பமாகும். அந்த வகையிலே கேகாலை மாவட்டம் பரக்காப்புல அம்பேபுஸ்ஸ பதியிலே கோவில் கொண்டு எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரி அம்பாள் தேவஸ்தானத்தினுடைய இந்த வருடாந்த உற்சவம் 5/8/2026 அன்றைய தினம் ஆரம்பமாகி ஆடிப்பூரத்தன்று 14/8/2026 அன்றைய தினம் ஆடிப்பூரத்திலே பகல் நவோத்தர சகஸ்ர மகா சங்காபிஷேகம், மாலை ரதோற்சவம் தேர் திருவிழாவும் சிறப்பாக நடைபெற திருவிழல் கூட்டியிருக்கின்றது. இந்த பூஜை வழிபாடும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சிக்கினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சன் சுபம்.